ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். காலையில் டிவியை ஓப்பன் பண்ணி நியூஸ் சேனல் வச்சாலே போதும், வெயிலோட தாக்கம் இந்த ஊரில் இப்படி இருக்குது, அந்த ஊரில் அப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நான் கவலைப்படுற மாதிரியே இல்லை. ஏப்ரல் மந்த் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதமும் வெயில் கொளுத்துன்னு கொளுத்த போகுது. அந்த வகையில் மாடி தோட்டத்தில் லெமன் நிறையவே காய்ச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம்னா அது லெமன் தான். அதுக்கப்புறம் என்னோடய மாடி தோட்டத்தில் நீட்டு மிளகாய் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்குது. அவ்வளோதான், காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இதான் லாஸ்ட் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இருந்த காய் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறேன். குண்டு மிளகாவுமே கொஞ்சம் காய்ச்சிருக்கு, அதையுமே இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த லெமன் ஜூஸ் போடும் போது நம்ம ஒரு 2 துண்டு புதினா, இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டா உடம்பு குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதனால் மாடி தோட்டத்தில் இந்த புதினாவையும் பறிச்சுக்கிறேன். புதினா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சும்மா தளன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி வெண்டையும் ஒரு 2-3 காய்ச்சிருக்கு. அதையுமே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறேன். விதையெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இலவச பகிர்வில் கண்டிப்பாக எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன். முருங்கைக்காவுமே காய்ச்சிருக்கு. பறிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இருந்த முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நான் பறிச்சுக்கிறேன். பிஞ்சாக இருக்க 1-2 மட்டும் நான் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பறிச்சுக்கிறேன். இந்த வெயில் காலம் வந்தாவே லேடிஸ்லாம் பண்ணுற ஒரு வேலை என்ன தெரியுமா, வத்தல் போடுவாங்க. அந்த வகையில் நானும் வத்தல் போட்டிருந்தேன். மாடியில் காய வச்சுருந்தேன். அதையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.